என்னை வந்து அடித்தது எல்லாமே உண்மை. என்னை அடிச்சுட்டு என்னை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி எல்லாருக்கிட்டேயும் காட்டணும், நான் இந்த பொண்ணை சந்தோஷமாக தான் வச்சுருக்கேன் அப்படின்றதுக்காக எல்லார் முன்னாடியும் எனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கறது எல்லாமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு மறுநாளே அவங்க அடிக்க தான் ஆரம்பிப்பாங்க. எல்லா டைமும் சொல்லியிருக்காங்க, உனக்கு இவ்வளோ ஒருத்தர் நான் செய்கிறேன், இவ்வளோ ஒருத்தர் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் வாங்கி கொடுத்தல அந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு வா, உனக்கெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்ட்டு அந்த பொருளை ரிட்டனும் வாங்கியிருக்காங்க எனக்கு வாங்கி கொடுத்துட்டு. எனக்கு கேக்கு வெட்டினது எல்லாமே உண்மை தான். அப்போ அவங்க ஃபேமிலி எல்லாருமே கூட இருந்தாங்க. அதனால் அவங்க ஃபேமிலிக்கு தெரியணும், நான் நல்லா வச்சு பார்த்துக்கிறேன் அந்த பொண்ணை அப்படின்றதுக்காக எனக்கு கேக்கு வெட்டினாங்க. ஊருக்கு வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அடித்தாங்க. அடிச்சுட்டு ஊருக்கு போகிறேன், ஊருக்கு போகும்போது யாராக இருந்தாலும் ரொம்ப அடித்து கொடுமைப்படுத்தி இட்டு போய் விட்டால் என்ன சொல்லிடுவாங்க எல்லாத்தையும் அப்படின்றதுக்காக என்னை போகும்போது சந்தோஷப்படுத்தி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பேசி, நீ வீட்டுக்கு போயிட்டு நல்லபடியாக இரு, சந்தோஷமாக இருந்துட்டு உடனே வந்துரு அப்படின்னு சொல்லி என்னை சந்தோஷப்படுத்தி பேசி இட்டு போய் சாப்பிட வச்சு கூப்பிட்டு போனாங்க. மற்றபடி அவங்க எல்லா தப்பும் பண்ணிவிட்டு எல்லார் முன்னாடியும் அவங்க நல்லவங்களா இருக்கணும். அவங்களுக்கு மட்டுமே தெரியும் எப்படி அடித்தாங்க, எனக்கும் அவங்களுக்கும் தெரியும், அவங்க குடும்பத்துக்கும் தெரியும். ஆனால் அவங்க குடும்பத்துக்கு முன்னாடி நடிப்பாங்க, இந்த மாதிரி இவ்வளோ ஒருத்தர் நான் வாங்கி கொடுக்குறேன், இவ்வளோ செய்கிறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே போய் அவங்க என்னை சந்தோஷமாக வச்சுருந்தது எதனாலனா, இந்த அடியெல்லாம் அடிக்கிறேன், இந்த கொடுமைப்படுத்துகிறேன், இதை மறைக்கிறதுக்காகவே அவங்க அந்த மாதிரி பண்ணது. என்ன இது வாங்கி கொடுத்துட்டு, அக்கா உன்னை அடிக்கிறேன் அப்படின்றதுக்காக நீ கோவப்படாத, நீ எதுவும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இது சொல்லி சொல்லி வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிறது இவ்வளோ ஒருத்தரம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னை வீட்டுக்கு அனுப்பும்போது நம்பி என்னோட ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவங்க கொடுத்து அனுப்பல. நீ மறுபடியும் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி தான் என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்க சொல்கிறது எப்படின்னா, என்னை அடித்தது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக இந்த வீடியோ எல்லாம் அவங்க போடுறாங்க, கொடுக்குறாங்க, எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்னை கொடுமைப்படுத்துனது எல்லாமே எல்லாமே உண்மை. அது பொய்யான இது எதுவுமே கிடையாது.